நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அண்ட் தென் ஆர் ஆப்ரேட்டர் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் ஆர் ஃபீமேல், இதை ஒன்று எக்ஸாம்பிளுக்கு நான் மேல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் ஏஜ் equal to 18 and gender equal to male, அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா print yes அப்படிங்கிறது print ஆகணும். எல்ஸில் வந்து நோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டிஷனும் கரெக்டாக இருந்து அண்ட் தென் ரெண்டாவதாக கொடுக்குற கண்டிஷனும் நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோட் வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ எஸ் அப்படின்னு வந்துடும். இதுவே மேலுக்கு பதிலாக நான் ஜெண்டர் ஈக்குவல் டு ஃபீமேல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படிங்கிறது ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துரும். பட் ஜெண்டர் அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கிற ரீசன்னால் இந்த ஹோல் இஃப் பிளாக்குமே வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். அதனால் நமக்கு வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா நமக்கு நோ அப்படிங்கிற அவுட்புட்டை இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர். ஸோ ஆர் அப்படின்னா கொடுத்துருக்க ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்தாவே நமக்கு இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஈக்குவல் டு 18 கொடுத்துட்டோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கனாலேயே இந்த இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கூட ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ் அப்படிங்கிறது வரும். இதுவே நமக்கு வந்து இங்கே ஏஜை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுவும் ராங்காக இருக்குது, அதாவது ஃபால்ஸாக இருக்குது. இந்த ரெண்டாவது கண்டிஷனும் ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஹோல் இஃப் கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகிடும். அதனால் நமக்கு வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நோ அப்படிங்கிற அவுட்புட் வரும். லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த குவிஸுக்கான அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் குவிஸுக்கான அவுட்புட் வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஏ ஆஃப் டபுள் கோலன் வச்சுருக்கோம். அண்ட் தென் டிக்ரிமெண்ட் ஆர் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வர இடத்துல -1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டை டிஃபால்ட்டாக லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அண்ட் தென் செகண்ட் பொசிஷன் அதாவது எண்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு -1 அப்படி எடுத்துக்கிட்டு ரிவர்ஸில் இருந்து ஐட்ரேட் ஆகி நமக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணும். ரெண்டாவது குவிஸுக்கான அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ ரெண்டாவது குவிஸுக்கான அவுட்புட் வந்து எஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A equal to அகரம் டெக் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன செக் பண்ணுறோம்னா இஃப் அகரம் நாட் இன் ஏ அப்படின்னு செக் பண்ணுறோம். ஆக்சுவலாக அகரம் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங் வந்து அகரத்துக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகி நமக்கு எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நமக்கு அவுட்புட் வந்து எஸ் அப்படிங்கிறது வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இணைந்திருங்க அகரம் டெக்குடன். நன்றி.